என்ன சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். யார் வீட்ல? வீட்ல யாரு? இப்படி கேட்டோம்னா வீடு எப்படி பேசணும் ஒரு வில்லங்கமான கேள்வி வரும். தேவையாது. செருப்பு இங்க இருக்கு அப்படின்னா ஆள் இங்கதான் இருக்கான்னு அர்த்தம். எங்கெங்கயோ இருக்காயா? எதையெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியா இருக்கு. செருப்பை கொண்டு இங்கேயா வைப்பாங்க? ரொம்ப அடாவடியான ஆளா இருக்காயா? ஏய், என்ன செருப்புல இருந்து சத்தம் வருது? அந்த செருப்புலயே அடிச்சா இதை விட அதிகமா சத்தம் வரும். நீ அந்த பக்கம் நிக்கிற? வந்த விஷயத்த சொல்லு. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். பொக்ரான்ல போட்ட அதே அணுகுண்ட ஒரு போட்டோ மூலியமா போஸ்ட் பெட்டில போட்டேன். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயி ஏத்துறாங்க ஐயா. சாவா சட்டை பூரா ஏத்துறாங்க. அவங்க ஏத்தலடா, இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குறாங்களா? அப்ப போட்டோ மூலியமா போட்ட குண்டு? அந்த குண்டை நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடல, என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்ட. டேஞ்சரான ஏரியாவாச்சே. நந்துவோட நீ ஒட்டி அமைச்ச போட்டோ யாரு தெரியுமா? என்ன? நான் கட்டிக்க போற ரூபாவோட போட்டோ. அதி ஏப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல? சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல. ஆஹா. ஓகே இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால பிக்காம போனா போது பச்சை பயிரான மன்னிச்சு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வெளியூருக்கு ஏற்றி விடுற ஊரு. மனுஷ பயிர் வாழ்ற ஊரு, மனித நேயம் உள்ள ஊரு. மத்த மாதிரி போட்டு வாங்கி இறக்கமே இல்லாம சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பாக்குற ஊர்ல. ஆமா சொன்னாக்கள் போது பார்த்து ஒன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் 2 மாசம் சூடு தனியேற்றேன். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டான